ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்வெஸ்ட் ஐக்யூ ஹப். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நாளைக்கான நிஃப்டி மூமெண்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியாக நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் போடுங்க. அதே நேரத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக நாளையோட மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஃப்ரைடே நிஃப்டியில் என்ன மூவ்மெண்ட் நடந்திருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டேயோட க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 25,876 நிஃப்டி போச்சு. ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா 25,840, ஹை பார்த்தீங்கன்னா 25,940, லோ பார்த்தீங்கன்னா 25,623. கடைசியாக நிஃப்டி வந்து ஃப்ரைடே க்ளோஸ் ஆனது பார்த்தீங்கன்னா 25,683 நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆச்சு. அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 193 பாயிண்ட் வந்து ஒரு நெகட்டிவான க்ளோஸ் கொடுத்து முடிஞ்சிருக்கு. அதுவும் வீக்லி க்ளோசிங் வந்து ஒரு பெரிய நெகட்டிவ் க்ளோஸ் கொடுத்து முடிஞ்சிருக்கு. ஸோ அதனால் மண்டே எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா, ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு டவுன் சைட் நோக்கி தான் போயிட்டுருக்கு. ஸோ வரும் நாட்களில் சப்போர்ட் எப்படி இருக்கும், ரெசிஸ்டன்ட் எப்படி இருக்கும் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்கும்போது புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மண்டேக்கான மூவ்மெண்ட் படி பார்த்திங்கன்னா தற்போதைய லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ட் நம்ம பார்க்கும் பட்சத்தில் இந்த கேண்டில் படி பார்க்கும் பட்சத்தில் நம்மளுக்கு வந்து இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இந்த 25,770 அந்த ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு வந்து இப்போ ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகுது. இந்த ஏரியா ஆக்ட் ஆகுது. இன்கேஸ் அதை பிரேக் ஆச்சுன்னா நம்மளுக்கு இந்த ஏரியா வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதாவது 770 நம்மளுக்கு மேக்ஸிமம் இந்த ஏரியா தான். ஏன்னா இங்கேருந்து தான் மார்க்கெட் வந்து நேற்று வந்து ஒரு ஃப்ரீ ஃப்ளோவான டவுன் சைட் வந்து ஃபாலோ ஆச்சு. ஸோ இதையும் நாளைக்கு பிரேக் ஆகும் பட்சத்தில் தான் மார்க்கெட் வந்து ஃபர்தராக ஒரு அப்சைடுக்கான போகிறதுக்கான, அதாவது இந்த ஏரியாவும் பிரேக் ஆனால் தான் திருப்பி மார்க்கெட் வந்து அப்சைடுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நாளைக்கு டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 12, ஸோ ஒரு நிமிஷம், 12/1/26. ஸோ நாளைக்கான நிஃப்டிக்கான ரெசிஸ்டன்ட் நம்ம பார்க்கும்போது ரெசிஸ்டன்ட் 1 பார்த்திங்கன்னா 25,770 ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு 27,900 லெவல் வரைக்கும் மார்க்கெட் ஒரு அப்சைடுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா டோட்டலாக மார்க்கெட் வந்து ஒரு டவுன் சைடில் இருக்கிறதுனால ஒரு ஜம்ப்பு கொடுத்து கூட கீழே இறங்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எக்ஸாக்டான ரெசிஸ்டண்ட்டை பிரேக் ஆகணும். நான் திருப்பி சில பேர் என்ன மிஸ்டேக், 770 சிங்கிள் கேண்டிலே 770 780 போயிட்டோன்னே பட்டுன்னு வந்து பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னு நினச்சி அவங்க வந்து ஒன்று பையோ இல்லை பை எடுத்துடுறாங்க அந்த ரெசிஸ்டண்ட்டை பிரேக் ஆகும். ஸோ ரெசிஸ்டண்ட்டை எப்போ பிரேக் ஆகணும், ஃபர்தராக நம்ம கொடுத்துருந்த ரெசிஸ்டண்ட் அவ்வளோ பிரேக் ஆகி அங்கேருந்து நம்மளுக்கு வந்து ஒரு கேண்டில் ஃபார்மேஷன் வரும் பட்சத்தில் தான் நம்மளுக்கு வந்து ஃபர்தராக வந்து அடுத்த மூவ்மெண்ட் போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ரெசிஸ்டன்ட் என்னென்னு பார்த்தாச்சு, சப்போர்ட் என்னென்னு நம்ம பார்த்துடலாம். சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபர்தராக பார்த்திங்கன்னா மார்க்கெட்டான இமீடியட் சப்போர்ட் நம்ம பார்க்கும் பட்சத்தில் நம்மளுக்கு வந்து இப்போ 25,600 வந்து நம்மளுக்கு குரூஷியலான சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகுது. அது இந்த ஏரியா. இது வந்து ஸ்க்ரால் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு அடுத்த லெவலாக சப்போர்ட் தெரியும். ஸோ நம்ம இந்த ஸ்க்ரீனில் ஸ்க்ரால் பண்ணல. ஸோ ஆல்ரெடி நான் பார்த்ததுனால உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதே நேரத்தில் இதை பிரேக் ஆச்சுன்னா நம்மளுக்கு அடுத்த லெவல் ஆஃப் சப்போர்ட் பார்த்திங்கன்னா 27,500 லெவல் வரைக்கும் மார்க்கெட் டவுன் சைட் போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்லணுன்னா தற்போது உள்ள ரெண்டாவது சப்போர்ட் வந்து நம்மளுக்கு வந்து அதாவது 25,500 லெவல் வந்து ரொம்ப குரூஷியலான சப்போர்ட்டு. ஸோ இன்கேஸ் இதையும் மார்க்கெட் பிரேக் ஆகிடுச்சுன்னா மார்க்கெட் வந்து 25,000 நோக்கி கீழே இறங்க போகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ சிம்பிளாக வந்து 25,500 பிரேக் ஆகாத வரைக்கும் தற்போதைய லெவலில் மார்க்கெட் ஒரு ரிவர்ஸுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் நாளைய மார்க்கெட்லேயோ இல்லை வரும் நாட்களில் மார்க்கெட்லேயோ 25,500 பிரேக் ஆச்சுன்னா மார்க்கெட் டோட்டலாக வந்து ஒரு டவுன் சைடில் போயிட்டுருக்கோம். அதாவது திருப்பி நம்ம சப்போர்ட்டும் நம்ம பார்க்கும்போது 25,000 வரைக்கும் இறங்கிட்டு தான் ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்பார்க்க முடியும். ஸோ அப்படி பார்க்கும் பட்சத்தில் நாளைய மார்க்கெட்டுக்கான நம்ம சப்போர்ட்டுன்னு பார்த்திங்கன்னா சப்போர்ட் 1 பார்த்திங்கன்னா 25,600 வந்து நம்மளுக்கு குரூஷியல் சப்போர்ட்டாக இருக்கும். இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் 25,500
25,500 லெவல் வரைக்கும் ஒரு டவுன் சைட் போகணும். ஸோ குறிப்பிட்ட மாதிரி நான் வந்து இந்த 25,500 வந்து ஒரு க்ரூஷியல் லெவல் ஆஃப் சப்போர்ட்டாக இருக்கும் வரும் நாட்களில். ஸோ நீங்கள் நாளைக்கு நிஃப்டியில் பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் பார்த்தீங்கன்னா, இப்போ மார்க்கெட் முடிஞ்சிருக்கிறது 25,683 முடிஞ்சிருக்கு. நீங்கள் பார்க்க வேண்டிய ரெசிஸ்டன்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா 25,770 உங்களுக்கு க்ரூஷியலாக இருக்கும். அதே நேரத்தில் சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 25,600 க்ரூஷியலாக இருக்கும். ஸோ இதை 2 லெவலையும் மெயினாக வச்சுட்டு இந்த 2 லெவலுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ட்ரேடை வந்து பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.